இமேஜின் பண்ணுங்க, ஒரு பையன் டெய்லி ரொட்டீன் சேமா இருக்கு. எழுந்திருக்கிறான், போனை பார்க்கறான், ரிப்பீட். சரி படிக்க ஸ்டார்ட் பண்ணா திரும்ப 40 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கறான். எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, நான் ஒர்த் இல்லைன்னு நம்மளே ஃபீல் பண்றது, அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை கிவ் அப் பண்றது. பட் ரீசன் என்னன்னா மோட்டிவேஷன் ப்ராப்ளம் இல்லை, ஓவர் ஸ்டிமுலேஷன். நம்ம பிரெயினுக்கு டோபமைன் ஒரு கெமிக்கல் இருக்கு, இன்னும் ஒண்ணுமே இல்லை, ரிவார்ட் சிக்னல். நம்ம பிரெயின் சொல்லும் இதை திரும்ப பண்ணு, அதுதான் ரிவார்ட் சிக்னல். ஆப்ஸ், ரீல்ஸ், கேம்ஸ், நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம பிரெயினை ஹைப்பர் ஸ்டிமுலேட் பண்ணுது. இதனால என்னென்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பண்ற விஷயம் எதுவுமே நமக்கு பிடிக்காது, எல்லாமே நமக்கு போரிங்கா தான் தெரியும், படிக்க பிடிக்காது. பிகாஸ் நம்ம பிரெயின் இன்ஸ்டண்டா ப்ரெஷர் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படும். பட் இதெல்லாம் மீறியும் லைஃப்ல எதுவாவது பண்ணணும், நம்ம புதுசாக ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு எடுத்தா கூட ஜஸ்ட் 5 நிமிட்ஸ் தான் ஃபோக்கஸாக இருப்பான். அதுக்கப்புறம் டூம் ஸ்க்ரோல், திரும்பி ஸ்க்ரோல் பண்ணுவான், திரும்பி கில்ட்டா இருப்பான், திரும்பி ஸ்க்ரோல் பண்ணுவான், அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டான், திரும்பி இந்த லூப் சர்க்கிள்லயே சுத்திட்டு இருப்பான். சரி, இப்போ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, என் பேர் சர்வேஷ், ஐ எம் ஏ கான்டென்ட் கிரியேட்டர். சரி, ஓகே, அவன் எப்படி இதுல டிஸ்டார்ட் ஆகியிருப்பான்? பிகாஸ் அவனே அவன் மைண்டுக்கு டிஃப்ரெண்ட் இமோஷனை ஃபீட் பண்றான் ரீல்ஸ் மூலியமா. ஓகே, ஒரு 10 ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கே நாம இருக்காது எந்த ரீலை பார்த்தான்னு. இதுல ஒர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அவன் ஹாப்பியாக்க தான் ஃபோன் பார்க்கறான், பட் அவன் ஹாப்பியா இல்லை, ஃபோனை விடவும் தோணலை. என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும், இதுதான் ட்ராப். டோபமைன் மாட்டிக்கிட்டா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லட்டுமா? லோ அட்டென்ஷன் ஸ்பேன், லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆன்சைட்டியா ஃபீல் பண்ணுவான், ஃபீலிங் லோவா இருக்கும், எப்பயுமே அவன் தனியா இருக்கதான் ஃபீல் பண்ணுவான். அதுவாக தான் அவனை செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், யாரு கூடயும் ஜெல் ஆக மாட்டான். நல்லா நாம வச்சுக்கோ, இதுல மாட்டிக்கிட்டா உன்னால அடுத்த ஸ்டெப் உன் லைஃப்ல எதையுமே எடுத்து வைக்க முடியாது. டெம்பரவரி ஹாப்பினஸ்ல மாட்டினா பெர்மனண்டா எம்டினஸ் காத்திருக்கு. நீங்க நினைக்கலாம் டோபமைன் டீடாக்ஸ்ன்றது ஃபோன் பார்க்காம இருக்கிறது, ரீல்ஸ் பார்க்காம இருக்கிறதான்னு மட்டும். அப்சல்யூட்லி நாட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேசிக்கலி இட்ஸ் ட்ரைங் யுவர் பிரைன் டு என்ஜாய் சிம்பிள் திங்ஸ் அகைன் அண்ட் அகைன். சிம்பிளா சொல்ல போனா, நம்ம அமைதியா உட்காந்துருக்கிறது. என்னைக்காவது ஒரு 5 நிமிட்ஸாவது நீங்க அமைதியா உட்காந்துருக்கீங்களா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம? அண்ட் செகண்ட், ஒரு 5 பேஜஸ் ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறது, சைலண்டா டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம, ஸ்டடியிங் வித்தவுட் செக்கிங் நோட்டிஃபிகேஷன். அது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைப்போம், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ரிசல்ட் இருக்கும். ஒரு தாட்டியாவது நோட்டிஃபிகேஷன் எடுக்காம, நோட்டிஃபிகேஷனை கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு படிங்க. நம்ம லைஃபை ப்ரெசன்ட்லயே லிவ் பண்றது. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, பாஸ்ட் பத்தி யோசிக்கக்கூடாது, ஃபியூச்சர் பத்தி யோசிக்கக்கூடாது, ப்ரெசன்ட் இப்போ நம்மளால என்ன முடியும் அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்க பழகணும். அப்பெல்லாம் லைஃப் ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் ஒரு சிம்பிளா ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். இது 7 days சேலஞ்ச். ஃபர்ஸ்ட், மார்னிங் எழுந்தோடனே 1 hour ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. வாட் எவர் என்ன இருந்தாலும் 1 hour இங்கே உங்களோட செல்ஃப் குரோத்துக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்பர் 2, நோ ரீல்ஸ் வைல் ஈட்டிங். சாப்பிடும் போது ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் போய் ஆஃப் பண்ணணும். இன்ஸ்டா, யூடியூப், எல்லாமே எல்லா ஆப்பையும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும். நம்பர் 4, போரா இருக்க பழகணும். போர் அடிக்கும் போது தான் நம்மளோட மைண்ட் நிறைய யோசிக்கும். அந்த டைம் எடுத்து ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஜேர்னல் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க. சிம்பிளாக இருந்தாலும் ஓகே. இதை ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட போட்டு என் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது டெய்லி நீங்கள் பண்ண கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பீங்க. நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும், செல்ஃப் அவேராக இருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 week எப்படா போகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஸோ சிம்பிள். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த டாஸ்க்கை தள்ளி போட்டிருந்தீங்களோ, செய்யவே கூடாதுன்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ணீங்களோ, அந்த டாஸ்க்கை எடுத்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள்.
15 நிமிட்ஸ் டெய்லி ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. வாக்கிங், புஷ்அப்ஸ், வாட்டெவர் எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஒர்க் அவுட், அவ்வளோதான். பட் 2 நாள் இதை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3ஆவது நாள் ரொம்ப இது ஈஸியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனாலலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். நீங்கள் பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ப்ரெசண்டில் இருப்பீங்க. நவ் இப்போ என்ன பண்ண முடியும் அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் முன்ன இருந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அதை விட அதிகமாக கூட கிடைக்கும். இது அப்படியே ரெகுலர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த மோட்டிவேஷன் வரணும்னா நம்ம டோபமைனை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அண்ட் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் எப்பயுமே இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் டோபமைன் டீடாக்ஸ்ன்றது பிரெயினை ரீசெட் பண்ணுறது. அது டெக்னாலஜி ஹேட் பண்ணுறது இல்லை, பிரெயினை ரீசெட் பண்ணுறது. உங்கள் டிஸ்ட்ராக்டடான இந்த பிரெயினை நீங்கள் நினச்ச கோலை ரீச் பண்ணுறதுக்கு பிரெயினை நம்ம ரெடி பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இன்ஸ்டன்ட் ப்ரெஷரை இது கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் பல பேர்த்துக்கு இருக்க ட்ராப். ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளினை நம்ம பில்ட் பண்ணுறது இந்த 7 daysக்குள்ள. If your brain only enjoys instant pleasure, real success always feels boring. But when you learn to control your dopamine, you control your attention. And when you control your attention, you control your life.